Escape, escape, escape. போடுங்க திரும்ப ஒரு கொம்பளாட்ட கொடுத்து போடுங்க அவட்ட கொடுத்து போடுங்க ஏசியன்
இசையினை வழங்கி வரவேற்ற மகளூர் சரஸ்வதி வித்யாலய மாணவர்கள், இங்கே வருகின்ற சுகாதார வைத்திய அதிகாரி, விசேட அதிரடிப்படை அதிகாரி, நிலைய பொறுப்பு கல்வாதிபடி நிலைய பொறுப்பு அதிகாரி, கௌரவத்துக்குரிய உப தவசாளர் வசீகரன், கௌரவத்திற்குரிய உறுப்பினர்கள் சார்பாக இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் சலக்கிராஜ் அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றேன். கௌரவ உறுப்பினர்கள் சார்பாக இந்த வட்டாரத்தினுடைய கௌரவ உறுப்பினர் சலக்கிராஜ் அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு வேண்டி, பாடசாலையுடைய அதிபர் தொடர்ந்து ஆயுர்வேத வைத்திய அதிகாரி அவர்களையும், பாடசாலையுடைய அதிபர் அவர்களையும், சிரேஷ்ட முகாமைத்துவ உத்தியோகஸ்தர் அவர்களையும் இந்த சுடரினை ஒளிய செய்யுமாறு அன்பாக வேண்டுகின்றேன். அவர்கள் சார்ந்ததும் பசுப்பொருட்கள் தற்போது வழங்கப்படுகின்றது. மாணவர்களால் அந்த நடனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. மறுமலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வாரம் 2025 தற்போது ஒன்றன்பின் ஒன்றாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மகளூர் பாடல் பாடசாலை மாணவர்களினால் சிறப்பு தற்போது இந்த வேளையிலே எம்மை மகிழ்வித்ததை அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதை பயிற்றுவித்த பாடசாலையுடைய ஆசிரியர்களுக்கும் எமது மனம் மகிழ நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. எனவே பொது நூலகம் குருக்கள் மடம் மாணவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டுகிறோம். அக்ஷயா அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டுகிறோம். அதனோடு இணைந்து இங்கே தேவாரம் இசைத்த அந்த சிறார்களை வேலைக்கு வருகிறமாறு அன்பாக வேண்டுகிறோம். அவர்களுக்கான அந்த சான்றிதழும் பசு பொருட்களும் வழங்க இங்கே காத்திருக்கின்றோம். எனவே தேவாரம் இசைத்த அந்த மாணவிகளையும் இங்கே வருகிறமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றோம்.
தேவாரம் இசைத்த ஆருத்ரா, தசனியா ஆகியோரே இங்கே வருகை தருமாறு அன்பாக அழைக்கின்றேன். தேவாரம் இசைத்த இந்த மாணவிகளுக்கான கௌரவத்தினையும் சான்றிதழையும் வழங்கி கௌரவிப்பதற்காக கௌரவ தவசாளர் வசீகர் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைக்கின்றோம். கௌரவர் ஒவ்வொரு தவசாளர் கௌரவர் வசீகர் அவர்களையும் இந்த மேடைக்கு வருகை தந்து தேவாரம் இசைத்த அந்த மாணவர்களுக்கான கௌரவத்தினை களவாஞ்சிக்குடி விசேட அதிரைப்படையுடைய பொறுப்பதிகாரி கௌரவர் தவசாளர் வினோ ராஜ் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கான கௌரவத்தினையும் வழங்கி வைக்குமாறு அன்பாக விளைகிறேன். ஆமாம், இங்கே அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது இந்த உள்ளூர் the week of local governments 2025 in order to promote arts, literature and library upgrading program. My week I wonder my book is mostly attracted one among my readings through the gradual learning and making playful library activities. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பின் பணிவு. எனது பெயர் ஜீவராசா டேனிஸ்வர். நான் தரமேலில் கல்வி கற்கும் ஒரு மாணவனாவேன். 2022 ஆண்டு தொடக்கம் கோட்டைக்கல்லார் பொது நூலகத்தில் ஒரு அங்கத்தவராக செயல்படுகின்றேன். 2023 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 145 புள்ளிகள் பெற்று சித்தியடைவதற்கு இந்நூலகம் மிக முக்கியமான காரணியாகும். 2025 ஆண்டிற்கான உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு கலை, இலக்கியம் மற்றும் நூலக மேம்பாடு தொடர்பான செயற்திட்டங்களில் நூலக மேம்பாடு தொடர்பாக எமது கோட்டைக்கல்லார் பொது நூலகத்தின் அங்கத்தவராகிய நான் நூலின் தூறல் எனும் நிகழ்வினை உங்கள் முன்னில் செயற்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மெல்ல கற்றல் மற்றும் விளையாட்டு நூல் அமைத்தல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக என்னை மிகவும் ஈர்த்த புத்தகமானது என்னை கவர்ந்த உலக தலைவர்கள் என்ற புத்தகமாகும். As the books are precious to build up our knowledge, the book My Week I Wonder Why book is mostly at these various aspects of science and numerous things. There are 7 contents in this book. The first one deals about universe and the earth. When did the universe begin? 15 billion years ago, there was a gigantic explosion called Big Bang. What is Milky Way? Milky Way is the galaxy we live in. Galaxies in 3 main shapes: irregular galaxy, elliptical galaxy, spiral galaxy. Milky Way is the spiral galaxy. How hot is the sun? The sun is the huge ball of super hot gas. Its core temperature is 50. உள்ளூராட்சி வார நிகழ்வுகளானது மறும
பொழிப்பொருள். அதாவது மறுமலர்ச்சி நகரம் எனும் பொழுது எல்லா பிரதேசங்களும் எல்லா வகையான சேவைகளையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லா பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகள், அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் ஒரே விதமான ஒரே தரத்திலான சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒரே விதமான சேவைகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் கௌரவ ஜனாதிபதியினாலும் எங்களுடைய பிரதி அமைச்சர், உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் மற்றும் அனைத்து அரச உத்தியோகத்தர்களினாலும் இந்த வாரம் முழுக்க நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கிற. முதல் நாள் நடமாடும் சேவை, அடுத்த நாள் நிகழ்வாக சூழலை பாதுகாக்கும் நோக்கில் மரநடை தினம், அடுத்ததாக ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை நடைமுறையை அறிமுகப்படுத்துதல் மற்றும் இலக்கியம், கலை, விளையாட்டு, அது மாத்திரமன்றி சபைகள் சிறப்பான முறையில் சேவைகளை வழங்குவதற்காகவும் வருமானம் இன்றே எந்த விடயத்தையும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் ஒரு தினத்தை வருமான மேம்பாட்டுக்காகவும் ஒதுக்கி இருந்து அதன் பிற்பாடாக இலங்கை முழுக்க உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் இன்றைய தினம் இறுதி நாள் நிகழ்வுகளும் பரிசளிப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தேசிய வேலை திட்டத்தினை மிக சிறப்பான முறையில் கொண்டு நடாத்துகின்ற கௌரவ தவிசாளர், பிரதி தவிசாளர், பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் மற்றும் எங்களுடைய சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உண்மையில் உள்ளூராட்சி மன்றங்களானது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிறுவனம், அனைத்து விதமான சேவைகளையும் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்குகின்ற சேவையின் அடிப்படையில் தான் அப்பிரதேச மக்களினுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை, அதாவது அவர்கள் எவ்வாறான ஒரு ஸ்டாண்டர்டில் தங்களுடைய வாழ்க்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது புலனாகின்றது. இந்த வாரத்தோடு மாத்திரமில்லாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு நிறைவான சேவைகளை வழங்கும் நோக்கில் தான் இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. உண்மையில் இதனை அடியொட்டியதாக இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய பிரதேச தவிசாளர் கணக்கு விடயங்களை கூறியிருந்தார். தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது உண்மையில் இந்த உள்ளூராட்சி வாரத்தின் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்று, வளமான நாடும் அழகான வாழ்க்கையும், அழகான வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய மிக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் உள்ளூராட்சி மன்றம். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய உச்சபட்ச வினைத்திறனான சேவையை மக்களுக்கு இந்த வாரங்களில் வழங்கியது போன்று தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அதற்கு எங்களுடைய திணைக்களத்தினாலும் கிழக்கு மாகாண சபையினாலும் தங்களால் என்ற பங்களிப்பினையும் நிதி ஒதுக்கீடுகளையும் வழங்குவோம் என்று கூறி, அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுகளை மிகவும் அழகான முறையில் தங்களுடைய சிறப்பான நடனங்கள், தங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள், தங்களுடைய சிறப்பான திறமைகளை சந்தர்ப்பத்தில் இந்த மேடையில் அரங்கேற்றிய இந்த சிறுவர்களுக்கு வளமான எதிர்காலத்திற்காக எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திப்பதோடு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சிறுவர்களை நெறிப்படுத்திய பொது நூலக உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர் உட்பட ஆசிரியர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருந்தீர்களோ அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி, எனவே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். உண்மையில் குறிப்பாக ஒரு மாவட்டம் முழுக்க உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெறுவதால் உண்மையில் தொடர்ச்சியாக இருந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருந்தாலும் நான் மற்ற சபைகளுக்கும் சிறிது நேரம் செல்ல வேண்டி இருப்பதால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மண்ணின் உழவர் மகள் ஏறே போட்டி நாட்டை காக்கும் இந்த
நானும் கவனமா ஓடி வரேன் கணக்கு மட்டில வரப்போன காத்து நின்று வயல் காட்டில நானும் கவனமா ஓடி வரேன் கணக்கு மட்டில உச்சி வெயில் நானது புள்ள உப்பு கண்ணி கொண்டேனியம் மச்சானுக்கு ஒத்தாசையம் கடப்புடுக வந்தேடடி மச்சானுக்கு ஒத்தாசையம் கடப்புடுக வந்தேடடி தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே ஏலா ஏலா ஏலேலா ஏலா ஏலா ஏலேலா ஏலா ஏலா ஏலேலா ஏலா ஏலா ஏலேலா ஆமாம், இங்கே கௌரவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி எம்மாறு ரிகானா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த கௌரவத்தோடு இணைகின்றார்கள் சுகாதார வைத்தியர் அதிகாரி, ஆய்வு வைத்திய அதிகாரி, கௌரவ முதல்வர், கௌரவ உறுப்பினர்கள். நன்றியோடு நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஊக்கப்படுத்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மதிப்புக்குரிய பெருமாறு அவர்களுக்கு எனது மானசீகமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வி ஆதிசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து டி இருஷிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மாணவர்களின் வடமொழி குப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அம்மாணவர்களின் தயாரியில் இருக்குமாறு தமிழகம் பாரம்பரியங்கள் Gracias.
கட்டிய காவல் வந்தேன் பொய்யாரமாய் கட்டிய காவல் வந்தேன் காவல் வந்தேன் கையில் விலங்கோடு மண்ணில் மக்களுடைய திருட ரத்த காசல் உலக சிவன் அடிபணிய முடிகள் தான ஒளிகளது பலபலென்ன மணிமகுடம் மின்ன அறிவேர்கள் தொழில் புரிந்து தவறி நீச அரசர் மதிமயங்கி நிற்க அமைச்சர் போன்ற இவனர் முகம் நடந்தனவன நிறை நிறைய வேடதாட சென்றொழிக்க களத்தினில் குழுக்கடந்த தந்தை அழைத்தார் என்று கடியே துரியோதனராஜன் சபை നമ്മുടെ രാമാവും வாரகா பூரிக்கு வாசல் சுபரதி மண்டல
மறுக்குவேனே. மறுபடியும் எனது பெண்ணை உன்னுடன் அனுப்புவேனோ? படையலே என்னோடு அண்டரவரணி அரசேரங்கதியாமல் அவன் செய்ய அவன் செய்ய வந்தேன் ஆண்மைகள் பேச வந்தான். மறுமலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வாரம் என்கின்ற தொழில்பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கடந்த 6 தினங்களாக மறுமலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வாரம் என் தொழில்பொருளிலே பல்வேறு நிகழ்வுகள் எமது கௌரவ நம்சாளர் மே வினோராஜ் தலைமையிலே நடைபெற்று இன்றைய தினம் இறுதி நிகழ்வானது மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்விலே பிரதம அதிதிகளாக கௌரவ அதிதிகளாக பிரதம அதிதியாக ஜனாப் ஏஎம் அஸ்வி உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் செயலாளர் விவசாயம் கால்நடை உற்பத்தி காணி நிர்வாகம் கிழக்கு மாகாணம் கௌரவ அதிதியாக திருமதி எம்ஆர்எம் ரிஃபா ஹாரின் அவர்கள் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அவர்களும் மற்றும் ஊனா உதய ஸ்ரீதர் பிரதேச செயலாளர் மற்றும் சீனா சுந்தரன் பழைய கல்வி படிப்பாளர் மற்றும் கே புவனேந்திரநாதன் வைத்திய அத்தியட்சகர் மற்றும் ஆனா உதய சூரிய சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுபராஜன் செயலாளர் விரைவு சபை மற்றும் வசீகரன் கௌரவ உதவி தவிசாளர் மற்றும் சிறப்பு அதிதிகள் வரிசையிலே கா தர்மேந்திரா ஆயுர்வேத வைத்திய அதிகாரி மற்றும் விசேட அதிரப்படையுடைய அதிகாரி வன்னியக்காரர் ஜிஎம்எஸ் கதநாயக்க போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் பங்கு பெற்ற எமது கௌரவ உறுப்பினர் பங்கு பெற்றோடு இந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியை அறிய தருகின்றோம். எமது பிரதேசத்திலே கடமைகளும் எதிர்காலத்திலே என்ன கடமைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற பணிகளும் ஒவ்வொன்றாக எங்கள் 7 நாட்களும் மக்களுக்கு சென்றடைந்த பல்வேறு நிகழ்வுகள் ஊடாக மக்களுக்கு இந்த நிகழ்வு சென்றடைந்தவை குறிப்பிடத்தக்கது. ஒரு அழகான மான்குட்டி. ஆமண்ணா, அழகான மான்குட்டியது. மான்குட்டியை கொஞ்சம் அரண்மனைக்கு கேட்கோமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. என்னுடைய தந்தை கண்டக முனிவர் ஆச்சிரமத்தில் இல்லாத நிலையில் இவ்வாறு நடந்து கொள்வது சரியல்ல. நான் இந்த நாட்டு இளவரசன். சம்மதம்தான், ஆனால் நான் சென்று வருகிறேன். என்னை இங்கு விட்டுவிட்டு செல்ல போகிறீர்களா? இல்லை, சரியான நேரம் வரும்போது உன்னை நான் அழைத்து செல்வேன். அப்படி என்றால் நம் காதலுக்கு அடையாளம்? நான் உன்னை காந்தர்வத்தில் மணிக்கிறேன். அதற்கு அடையாளமாக மலையாளி உனக்கு ஒப்படைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. நான் சென்று வருகிறேன். அது
யார் நீங்கள்? யாரை சந்திக்க வேண்டும்? தெரிந்த மாதிரி வைப்போம். என்னையா தெரியவில்லை? என்னையா யார் என்று கற்கிறீர்கள்? என்னை நீங்கள் காந்தரூப திருமணம் செய்ததும் என் வயிற்றில் உங்கள் மைந்தன் வளர்வதும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மன்னா? கூறுங்கள் மன்னா, கூறுங்கள். என்ன கூறுகிறாய்? நான் உன்னை மனம் முடிக்க வேண்டுமா? நீ யார் என்று எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து விட்டாய் போல. நான் ஒன்றும் இடமாறி வரவில்லை. சரியான இடத்தில் சரியான ஆளைத்தான் சந்தித்து இருக்கிறேன். நீங்கள் என்னை இனம் கண்டு என்னை மனம் முடிக்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் மன்னா, செல்ல மாட்டேன். இதற்காதே, சென்று வருகிறேன். பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலே சுசீந்திரனின் சௌந்தரிய அடையாளம் காணும் வரை நான் வைத்திருக்கிறேன். ஆமாம் தோழி, அப்படி செய்தால் தான் கண்ணுவ முனிவர் கவலைப்பட மாட்டார். அவளை மீண்டும் அழைத்து சென்றால் முனிவர் வருத்தம் கொள்வார் அல்லவா? ஆமாம் தோழிகளே, அப்படியே செய்வோம். நான் சாகுந்தலைக்கு அனுப்பிட்டேன். அவள் என்னை தேடி வந்தபோது அவளை நான் விரட்டிவிட்டேன். ஐயோ, நான் பெரும் பாவியாகிட்டேன். ஐயோ, நான் பெரும் பாவி. ஐயோ, நான் பெரும் பாவி. பகவதியை அழைத்தீர்கள். அங்கே சிங்கத்தை உனது வீட்டுக்கு அழைத்து செல்ல பசுபுரி மற்றும் சான்றிதழை வழங்கியதற்காக கௌரவ தவிசாளர் அவர்களையும் உதவி தவிசாளர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றனர். அவர்களுடன் இணைந்த வகையில் சான்றிதழையும் பசுபொருளையும் வழங்கி வைப்பதற்காக கௌரவ உறுப்பினர் பத்மநாதன் ஞானதினி அவர்களை அவரை அடுத்து குலஷ்னா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு ரேமிகா, அவரை தொடர்ந்து தி திஹான், அவரை அடுத்து சசாக்ஷிகா, அவரை அடுத்து கோடுச்சாய், மறுமலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வாரம் என்கின்ற ஒளிப்பொருளிலே மத்திய அரசுடைய சிந்தனைக்கு அமைவாக நடைபெற்றுக் கொண்டிருந்த உள்ளூராட்சி வாரம்
15/9/2025 அன்று நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய உங்களுக்கு சான்றிதழ் கௌரவிப்பு வழங்குகின்ற நிகழ்வும் கலை நிகழ்வுகளும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கௌரவத்துக்குரிய தவிசாளர் வினோராஜ் அவர்களுடைய தலைமையிலே அந்த நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த வேளையிலே சிறந்த நாடகத்தை சமர்ப்பணம் செய்த மாணவர்களுக்கான கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நாடகத்தை வழங்கிற்கு ஒத்துழைத்த உயர்த்தி சமூகத்தில் அந்தஸ்தை தரும் ஒரு செல்வமாகும். கல்வி என்பது ஒருவனுக்கு ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் நேரத்தின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் தான் சிறுவயதில் இருந்து கற்க ஆரம்பித்து மரணப்படுக்கையின் போது கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றான். ஒருவனுடைய வாழ்வில் கல்வியினும் விளக்கை ஏற்றாமல் அவனது வாழ்வானது என்றும் ஒழித முடியாது. அதனாலே ஔவையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறுகிறார். அதாவது பிச்சை எடுத்தாலும் கற்க வேண்டும் என அவர் கூறுகிறார்.